கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. சங்கீதம் 102:16 ஒரு வசனம் நாம் வாசிக்கிறோம். திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். திக்கற்றவர்கள்னா திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் முழித்து கொண்டிருப்பாங்கல்ல. ஐயோ, எங்கே போகிறது, இங்கேயும் அடப்பட்டிருக்கு, அங்கேயும் அடப்பட்டிருக்கு, என்ன செய்யுது ஒன்றுமே புரியலையே, அப்படி முழிச்சு கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை பார்த்து திக்கற்றவர்கள் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆங்கில பைபிளில் வேறு விதமாக போட்டிருக்கு, ஃபாதர்லெஸ் அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய தமிழ் பைபிளில் எப்படி போட்டிருக்குதோ அதைப்படி நாம் தியானிப்போம். இந்நாட்களில் அநேகர் இந்த மாதிரி தான் திக்கற்று நிலவரத்தில் காணப்படுறாங்க. என்ன செய்வது, நாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்ன செய்வது, இங்கே பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, ஒரு முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கை எல்லாம் தோல்வியாக போய்கிட்டு இருக்கு, ஊழியம் தோல்வியாக போயிட்டுருக்கு, குடும்ப வாழ்க்கை தோல்வியாக போயிட்டுருக்கு, தொழில் தோல்வியாக போயிட்டுருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் பின்னோக்கி போயிட்டுருக்கு, ஒன்றுமே புரியலையே, அப்படி என்று அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். ஏன்? வழி 4 பக்கமும் அடப்பு, அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. சில கிறிஸ்தவ ஜனங்கள் கூட தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நிந்தைகள் அது மாறுவதற்கு ஒரு வழியே இல்லாமல் இருக்கலாம். சிலருடைய குடும்பங்களில் பல வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, அது ஒரு நிந்தை, அதுக்கு ஒரு வழியே வாசல் திறக்காம இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களோட எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன். தற்கொலை, குடும்பமாக கணவன் மனைவி சேர்ந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை கடன் பிரச்சனையா, மீள முடியாது, வழியே கிடையாது, அப்படி இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் நாம் எடுத்து பேசலாம். ஒரே ஒரு அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த அம்மா உங்களுக்கு தெரியும், ஆகார் அம்மா. ஆகார் அம்மாவுடைய வாழ்க்கை சரித்திரம் 16வது அதிகாரத்திலிருந்து தொடங்குதுங்க. இப்போ நீங்கள் 21வது அதிகாரத்தில் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் தியானிக்கும்போது 21வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அந்த அம்மாவையும் அவங்க பையன் இஸ்மவேலையும் அழைத்து ஒரு சின்ன பேக்கில் ரொட்டியும் செய்து கொடுத்து, ரொட்டினா சப்பாத்தி செய்து கொடுத்து, ஒரு துருத்தினா ஒரு பாட்டில் தண்ணி வச்சிடுங்களா, அவங்களால எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோ தண்ணீரும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. போயிரு, உனக்கு இவ்வளோந்தான், நீ என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் இவ்வளோந்தான். ஒன்றும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா அவங்க ஒரு வேலைக்காரி தான், அவர் எஜமான். அப்படி இருக்கும் ஒன்றும் பேச முடியலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டாங்க. ஏன் ஒன்று சொல்லாமல் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இதெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கடவுள் அனுமதிச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்காட்ட ஒன்றுமே நடக்காது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அமைதலாகவே போயிட்டாங்க. இந்த அனுபவம் இல்லாதவர்கள் தேவனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கலை, அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குமானா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? சண்டை போட்டிருப்பாங்க. நீ தேவைக்கு என்னை பயன்படுத்துவா,
இப்போ உனக்கு வேண்டாம் இல்லை? அசிங்கமாக பேசி சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, ஊருக்காரங்களை கூட்டியிருப்பாங்க, பயங்கரமாக மோசமாக திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆகார் அம்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யார் அனுமதிக்கிறா? கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க. ஏன்? அவங்க ஒரு முறை அனுபவப்பட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஒரு முறை அனுபவப்பட்டாங்க. 16வது அதிகாரத்தில் நீங்க திரும்பும்போது அதுல சாராள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபிரகாம் ஐயாவோட பேசி, நமக்கு தான் குழந்தை இல்லைங்க, கடவுள் தாரன்னு சொல்றாரு, தாமதமாயிட்டு இருக்கு, ஒன்றும் புரியல, நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த ஆகாரோடு நீ சம்பந்தம் வைத்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க அப்படி என்று ஆகார் அம்மா தான் இந்த சாராள் அம்மாவை ஐயாவோடு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னாச்சு? ஆகார் அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. ஆகார் அம்மா கர்ப்பவதி ஆன உடனே அவங்களுக்குள்ள ஏதோ சாராள் அம்மாவுக்கும் ஆகார் அம்மாவுக்கும் ஒரு வாக்குவாதம் இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சொல்றாங்க, ஆகார் அம்மா சாராம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் ஐயாட்ட, இவ கர்ப்பவதி ஆனதுல இருந்து என்ன அவ ஏளனமா பார்க்கிறா, என்ன அற்பமா என்றா சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் கை கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரி, நீ என்ன உன் மனதில் என்ன தோணுதோ அதன்படி அவளுக்கு செய். சாரா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க கঠিனமா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதில் போட்டிருக்கு, கঠিனமா அவங்க நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆகார் அம்மாவை. அந்த கঠিன நடத்துதலை பார்த்து வயிற்றுல குழந்தை அந்த ஆகார் அம்மா, எப்பா இந்த எஜமான் வீட்டில் வேலை செய்ய முடியாது, ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சாங்க. சொல்லாம யாரையும் பார்க்காம ஓடிட்டாங்க. ஓடி இருக்கும்போது தான் தேவன் பேசுற, ஆகாரே உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலைம்மா? போ, நீ உன் நாச்சார் அண்டைக்கு போ, உன் எஜமான் வீட்டுக்கு போ, உன் எஜமானுடைய கரத்துல அடங்கிரு. ஒரு நாள் வரும் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு. அல்லேலூயா. உன் எஜமானுடைய வீட்டில் நீ அடங்கிரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்பந்தான் அந்த ஆகார் அம்மா சொல்றாங்க, என் தேவன் என்னை காண்கிறார், அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாய் ரோய் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்ததாக நாம் பார்க்கிறோம். லகாய் ரோய், காண்கிற தேவன். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், அந்த புத்திரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பிறப்பதற்கு முன்பதாக முத பெயர் கொடுக்கப்பட்டது இஸ்மவேல் தான். அதுக்கு போற ஈசாக். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ அந்த பையனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, பெரிய சாதியா மாறுவான். அப்பவுமே வாக்கு கொடுத்துட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வாக்கு பெற்ற பிறகு இங்க இருக்கக்கூடாது, மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க, எஜமான் வீட்டுக்கு. உதறி விட்டுட்டு வந்த பிறகு நம்ம மறுபடியும் போனோம்னா எவ்வளவு துன்பப்படுத்துவாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்படி யாரா போவாங்களா? ஒன்று அவங்க கூப்பிடட்டும், நான் போறேன் அப்படிமோ இல்லையா? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல
ஒருவேளை கணவன் மனைவிக்குமே ஒரு தகராறு வந்துருச்சுன்னு வச்சுடுங்க. மனைவி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, போமா, நீ அங்கே தான் போகணும், அங்கே தான் இருக்கணும். சிலவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, செத்தாலும் அங்கே தான் சாகணும். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன கூப்பிடட்டும், நான் போகிறேன். மறுபடியும் நான் அப்படி போனேன்னா அவர் என்ன மதிப்பாரா? என்னை எவ்வளோ துன்பப்படுத்துவார்? இப்பவுமே துன்பப்படுத்தி நான் வேதனையோடு நான் வந்திருக்கிறேன். இன்னும் மறுபடியும் நான் அவர் கூப்பிடாம போவேன் நானா? எவ்வளோ துன்பப்படுத்துவாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதெல்லாம் தெரியும் ஆகார் அம்மாவுக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்பினார்கள். நீ போய் அடங்கிரு, உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், நான் பலத்த ஜாதியாவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த வார்த்தையை கேட்டதுனால தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஆபிரகாம் ஐயா போன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்லலை. என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எது நடந்தாலும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் ஒன்று நடக்கலை என்று நாம் புரிந்து கொள்வோமானா நாம் சோர்ந்தே போக மாட்டோம். அந்த ஒரு புரிதல் இருக்குமானா நாம் என்ன செய்வோம்? அவரையே நம்பிட்டு இருப்போம், அவரே பார்ப்போம். பக்தன் இப்படியா பாட்டு பாடுகிறார், கர்த்தரை நம்பி ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோமானா ஏசாயா 26:3 நாம் என்ன வாசிக்கிறோம்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன வரட்டும், எது வரட்டும், அவர் நமக்கு அந்த சூழ்நிலையில திக்கற்ற நிலவரத்தில் நாம் காணப்படும் போது நம்முடைய மனதில் சமாதானம் உண்டாயிருக்குங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஆகார் அம்மாவுக்கு இப்போ கொடுத்த தண்ணீர் முடிஞ்சு போச்சு, என்ன செய்ய வர வழி இல்லை, ஆகாரம் முடிஞ்சு போச்சு, தண்ணி இல்லாமல் கொஞ்ச தூரம் நடந்து அம்மாவும் டயர்டாயிட்டாங்க, பையனும் டயர்டாகி சாக போகிற நிலவரம். என் மகன் சாகிறத நான் பார்க்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கு இப்போ அந்த கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் மறந்து போச்சு. என் பையன் உயிரோடு எழும்புவான், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பார், என் பையனுக்கு ஜீவனை கொடுப்பார், அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. என் பையன் சாக போகிறான். ஏன்னா மனுஷன் தானேங்க. கடைசி நேரத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே சோர்ந்து போவாங்க. நானும் எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கேன். கர்த்தர் எத்தனையோ முறை நம்மகிட்ட பேசியிருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போயிடும். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் ஊழியம். அதே போல தான் ஆகார் அம்மா சோர்ந்துட்டாங்க. என் மகன் சாக போகிறான், அவனை தூரமாக கடத்தி வச்சுட்டு நான் தூரமாக இருக்கிறேன். இப்போ மகன் அம்மா இல்லாத ஒன்று ஆகாரமும் இல்லை, வயிற்றுல தண்ணி இல்லை, இப்போ பக்கத்தில் அம்மாவும் இல்லை. வேதனை பாருங்க இந்த இஸ்மவேலுக்கு. இப்போ அதை உணர்ந்த ஆளுதான் கத்துறான். இங்க மகன் கத்துறதை பார்த்து தாயானோடைய உள்ளம் உருகி அப்படி கத்துறாங்க, 2 பேரும் ஆள்றாங்க. பரலோகத்துல இருந்து தேவதூதர் அவருடைய சத்தத்தை கேட்டாங்க. ஆகாரே, பயப்படாத, பயப்படாத. மறுபடியும் என்ன சொல்ற? பயப்படாத. ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளை பார்த்து பயப்படாத சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம்.
அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 21வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, ஆகாரை பயப்படாதே, பார், ஒரு துறவை காமிக்கிற ஊற்று தண்ணீர் பொங்கி பொங்கி வருது, பக்கத்துல தான் இருக்குது, பார்க்க முடியல அம்மாவுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வாதம் அவங்க பக்கத்துல தான் இருக்குது. ஆனா சில நேரங்களில் ஆண்டவர் அப்படியே அனுமதிப்பார். நாம் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறாருங்க. கண்ணீரோடு ஆண்டவரை தேடணும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால சில சோதனைகளை அனுமதிப்பார், அப்படி அடைப்பட்ட வாசல்களை அனுமதிப்பார். 4 பக்கம் அடைப்பட்டிருக்கோம். ஆனா தேவனை நாம் தேடும் போது ஒரு வழி திறக்கும் பாருங்க, அந்த வழி அற்புதமா இருக்கும். அதான் ஃபாதர் பெர்க்மன் செய்யா என்ன பாட்டு பாடினாங்க, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வேன். ஆமென். அந்த பாடல்லாம் அடுத்த சரணம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே. அருமையா பாடிருக்கிறார் இல்லையா? எப்பக்கம் நெருக்க வரட்டுங்க, 4 பக்கம் ஒரு வழி அடப்பா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. நம்ம அவரை நோக்கி கதறி கூப்பிடும் போது, கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு ஒரு வழிவாசல் திறக்கணும் ஜெபிக்கும் போது அவர் வழி திறப்பாருங்க. அவர் ஒரு வழி திறந்தாருன்னா வாழ்க்கையில அடைப்பே கிடையாது. அதுக்கு ஒரு ஆகாரமோட வாழ்க்கையில ஒரு அடைப்பு, ஒரு சோதனை வந்ததாக இஸ்மேலோட வாழ்க்கையில வந்ததா பார்க்கல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒரு வழி திறந்தாருன்னா ஒரு மனுஷன் அடைக்கவே முடியாது. தேவன் திறப்பதற்காக அவருடைய சமூகத்துல கதறணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்டில் உலக ஜனங்கள், கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், வழி திக்கற்ற நிலவரத்துல தான் என்ன செய்றாங்க, தற்கொலைக்கு நேராக கடந்து போறாங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை, என்னை அன்பா விசாரிக்க யாருமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார். சோர்ந்து போவாதீங்க, அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அவர் நம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாப்பார், ஜெயமான பாதையில் நடத்துவார். அவரை நாம் பற்றி கொள்வோம். நம்முடைய திக்கற்ற நேரத்தில் அவர் நம்முடைய ஜெபத்தை உடனே அங்கீகரிப்பாருங்க, ஒருபோதும் தள்ள மாட்டார். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.